இந்தியா பங்களாதேஷ துவம்சம் பண்ணிட்டாங்க. நிஜமா உண்மையா சொல்லுங்க, கான்பூர்ல சான்ஸ் இருக்கா பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்ட் இந்தியா? சொல்லுங்க. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல பத்ரி. 13 வாட்டி டிரால முடிஞ்சிருக்கு பிரேதம். இந்த விக்கெட் வந்து லோ விக்கெட், அந்த அளவுக்கு பேஸே இருக்காது. பேட்ஸ்மேன் டைம் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி விளையாடுறதுக்கு. அது பேர் தான் கிரீன் பார்க் பத்ரி. கிரீனா பிட்ச் இருக்கு. விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி இல்லைங்க. வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். நம்மளோட யூசுவல் கெஸ்ட் பிரேதம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரேதம். வணக்கம் பத்ரி, எப்படி இருக்கீங்க? ஆல் வெல், சூப்பரா இருக்கேன். ஏன்னா ஒரே குஷி தான் உங்களுக்கு. இந்தியா பங்களாதேஷ துவம்சம் பண்ணிட்டாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல சூப்பரா விளையாண்டாங்க. இந்த மாதிரி சொல்லும் சேப்பாக்ல இந்த மாதிரி விளையாண்டதுக்கு அப்புறமா இந்தியா ஒரு பக்கம் விளையாண்டது இருக்கட்டும், பங்களாதேஷ் சுருண்டிட்டாங்க லிட்டரலி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸ்ட்ரைட்டாவே நான் ஒரு கேட்க போறேன். எனக்கு வந்து ஹோப் இல்ல பெருசா பங்களாதேஷ். எனக்கு ஸ்டீம் ரோல் தான் பண்ண போறாங்க கான்பூர்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க பங்களாதேஷ் புஷோரா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. 2 செஷன் ஜெயிச்சாங்க பிரேதம். நிஜமா உண்மையா சொல்லுங்க, கான்பூர்ல சான்ஸ் இருக்கா பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்ட் இந்தியா? சொல்லுங்க. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல பத்ரி. டிரா பண்ண வாய்ப்பு இருக்கு. நீங்க கான்பூர் ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா 13-14 டிரா நடந்திருக்கு கான்பூர்ல. பிளாக் சாயில் பிட்ச், லோவா இருக்கும், அப்படி ஒண்ணும் திரும்பாது, பவுன்ஸ் இருக்காது. பந்து திரும்பினா கூட உங்களுக்கு டைம் இருக்கும் போய் ஆடுறதுக்கு. சோ எதுக்கு இந்த கான்பூர்ல எல்லாம் மேட்ச் வைக்கிறாங்கன்னு தெரியலங்க. ஏன்னா WTC பாயிண்ட்ஸ் வேணும். பங்களாதேஷ் இந்த மாதிரி பிளாக் சாயில் பிட்ச்ல தான் ஊர்ல விளையாடுறது அவங்க ஊர்ல. சோ இந்த பிட்ச் ஒரு சர்ப்ரைஸா இருக்காது. அவங்க பவுன்ஸ் நல்லா ஹேண்டில் பண்ணல ஃபர்ஸ்ட் இன்னிங்ல, எஸ்பெஷலி சென்னையில பேட்டிங் போது. ஆனா கான்பூர்ல வந்து உங்களுக்கு முட்டிக்கு மேல வராதுங்க பந்து. நல்ல பாயிண்ட், கரெக்டான பாயிண்ட் நீங்க சொன்னது. பிளாக் சாயில் விக்கெட் கான்பூர் கிரீன் பார்க் ஸ்டேடியம் அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க, இப்ப மோடி ஸ்டேடியம்னு மாத்திட்டாங்க. இந்த விக்கெட் வந்து லோ விக்கெட், அந்த அளவுக்கு பேஸே இருக்காது. பேட்ஸ்மேன் டைம் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி விளையாடுறதுக்கு. அதனாலதான் இந்த நம்பர்ஸும் நான் எடுத்து பார்த்தேன் பிரேதம். 23 டெஸ்ட் மேட்ச் நடந்திருக்கீங்க. அதுல 7 முறை ஹோம் டீம், அதாவது இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. 3 முறை தான் டூரிங் சைட் ஜெயிச்சிருக்காங்க. 13 வாட்டி டிரால முடிஞ்சிருக்கு பிரேதம். the most and highest number of results in this venue is a draw. ஏன்னா விக்கெட் எடுக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நான் அங்க விளையாடி இருக்கேன், பட் ரொம்ப லோ விக்கெட். ரன் அடிக்கிறதும் கஷ்டம், அவுட் ஆக்குறது அதை விட கஷ்டம். சோ அந்த மாதிரியான ஒரு கொஞ்சம் ட்ரை கண்டிஷன்ஸ் கான்பூர்ல ஸ்லோ கிரிக்கெட் எதிர்பார்க்கலாம். அது பேரு தான் கிரீன் பார்க் பத்ரி. கிரீனா பிட்ச் இருக்காது. பிட்ச் கிரீனா இருக்காது. சென்னை விக்கெட் மாதிரி ஒரு விக்கெட் கொடுக்கல. பியூட்டிஃபுல் பேஸ், பவுன்ஸ், பேட்ஸ்மேன் ஆடினாங்க, ஸ்பின்னர்ஸ் வந்தாங்க, அவங்களுக்கு ரன் கிடைச்சது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா விக்கெட்டும் பேசர்ஸ் எடுத்தாங்க எக்ஸெப்ட் 2. செகண்ட் இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் எடுத்தாங்க எக்ஸெப்ட் 1. சோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிட்சுங்க. சென்னை கியூரேட்டர் ஹேட்ஸ் ஆஃப். அந்த மாதிரி பிட்ச் கண்ட்ரில கொடுத்தா நல்லா இருக்கும். பட் இது டெஃபினட்டா அந்த மாதிரி உங்களுக்கு கிரிக்கெட் நீங்க பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் கான்பூர்ல. சேப்பாக் போல வருமா பிரேதம்? என்ன செம வென்யூ. கரெக்டா நீங்க சொன்னீங்க. நாங்களே ஆடுற காலத்துல நிறைய கலாய்ச்சிருக்கோம். கிரீன் பார்க்ல கிரீனாவே இருக்காதுப்பா எதுவுமே, அவுட் ஃபீல்ட் ஒட்டி தான் கிரீனா இருக்கும் அப்படின்னு நாங்களே நிறைய வாட்டி கலாய்ச்சிருக்கோம். பிளேயர்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது டெஃபினட்டா வந்து ஸ்ட்ரைட்டாவே 2 பிளேயர், அஸ்வின் அண்ட் ஜடேஜா ரொம்ப கீ. ஜடேஜா தான் ஹையஸ்ட் ரன் கெட்டர் பிரேதம் கான்பூர்ல. இப்ப மட்டும் 2 இன்னிங்ஸ்ல 142 ரன் அடிச்சிருக்காரு. அவரோட பேட்டிங் ப்ரொவைஸ் ரொம்ப ஒரு முக்கியமானது. அப்கோர்ஸ் அவரோட bowling இந்த மாதிரி விக்கெட்ல ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஸ்டம்ப் லைன் மெயின்டைன் பண்ணுவாரு, அடிக்கிறது கஷ்டமா இருக்கும். So once again Jadeja going to be crucial along with Ashwin. ஜடேஜா ரொம்ப குரூஷியல் பத்ரி. எனக்கு ரொம்ப ஒரு என்ன சந்தோஷமான விஷயம், ஜடேஜா ஒரு மைல்ஸ்டோன் அப்ரோச் பண்றாரு. நம்ம மைல்ஸ்டோன் பேசுறோம், அது எல்லாரும் சொல்லுவாங்க அப்சஸ் ஆகக்கூடாது. அப்சஸ் ஆனது கிரிக்கெட்ல நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம். அவர் இன்னும் ஒரு விக்கெட் எடுத்தாருன்னா 300 விக்கெட்ஸ், ஆல்ரெடி 3000 ரன்ஸ் எடுத்திருக்காரு. ஏன் கௌதமுக்கு அடுத்தது இவர் தான் செகண்ட் குவிக்கஸ்ட்ங்க. 74th டெஸ்ட்லயே பண்ணிட்டு வருது டபுள் 3300. பெரிய விஷயங்க அது. ஹேட்ஸ் ஆஃப் டு எப்படி எடுப்பார் அந்த 300 விக்கெட் இந்த டெஸ்ட்ல. சோ அந்த ஒரு மைல்ஸ்டோன் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் அஸ்வின் ஜடேஜா டெஃபினட்டா ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அஸ்வின் ஜடேஜா நிறைய ஓவர் போடுவாங்க இந்த பிட்ச்ல. சென்னையை விட ஜாஸ்தி போடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி விக்கெட் விழாது கான்பூர்ல. டெஃபினட்டா மூச்சு திணற போட்டே ஆகணும் இந்த மாதிரி வென்யூல எக்கச்சக்க ஓவர்ஸ். ஏன்னா விக்கெட் எடுக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அஸ்வினும் ஒரு மைல்ஸ்டோன்ல இருக்காரு. அதாவது 4வது இன்னிங்ஸ்ல எடுத்த விக்கெட்டுகள் அப்படின்னு எடுத்தா 99 எடுத்திருக்காரு. 100 விக்கெட்டை வீழ்த்த போறாரு. ரவிச்சந்திரன், அஸ்வின் இவங்க 2 பேரும் ரொம்ப குரூஷியலா இருப்பாங்க. குரூஷியல் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பிளேயரை பத்தி பேசியே ஆகணும் பிரேதம். கன்சர்ன் அப்படிங்கறத விட எனக்கு வந்து நிஜமாவே ஒரு ரன் அடிக்கணும்னு ஆசையா இருக்கு. விராட் கோலி கொஞ்ச நாளாவே கஷ்டப்பட்டு இருக்காரு. டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒன்னும் பெரிய ரன்ஸ் இந்த அளவுக்கு வரல. கான்பூரும் சரியான வென்யூ இல்ல அவருக்கு. 2 இன்னிங்ஸ்ல 27 ரன் தான் அடிச்சிருக்காரு விராட் கோலி. சோ அவரோட ஃபார்ம் இந்த ஒரு டெஸ்ட் சீரீஸ், டெஸ்ட் சீசன் அப்படின்னு நம்ம பேசும்போது அவரோட ஃபார்ம் ரொம்பவே முக்கியம் இல்லையா? எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க விராட் எப்பா ரன் அடிப்பா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. சோ ஐ திங்க் இட்ஸ் ஹை டைம் அவர் கெட்டர். இன்னொரு விஷயம் சொல்லணும், ஒரு ஸ்தம்பித்து போற விஷயம் அப்படின்னு ஏன் பண்ணாங்க தெரியல. டிடிசிஏ அவரோட ரஞ்சி ப்ராபபிள்ஸ்ல நேம் பண்ணிருக்காங்களா 2019க்கு அப்புறம் இப்பதான் போட்டிருக்காங்க விராட் கோலியோட பேர். அவர் டெஃபினட்டா விராட் கோலி ஒரு பிரீமியர் பேட்ஸ்மேன். வயசாக உங்களுக்கு தெரியாது,
தட் நீங்க கிரிக்கெட் வரும்போது கொஞ்சம் டைம் ஆகும் டு கெட் பேக் இன் த ஃப்ளோ ஆஃப் திங்ஸ். ஏன்னா விராட் இந்த வருஷம் ரெட் பாலே ஆடல, துலீப் டிராஃபி ஆடல, கடைசியா அவர் ஆடின டெஸ்ட் ஜான் 2 இங்கிலாந்து சீரிஸ் ஆடல. ஸோ கொஞ்சம் டைம் ஆகுது அவருக்கு ஃபார்ம்ல வரதுக்கு. அன்பார்ச்சுனேட்லி செகண்ட் இன்னிங்ஸ் ஹி வாஸ் லுக்கிங் குட், அவுட் ஆயிட்டாரு. எப்படியும் ஃபார்ம்ல வந்துருவாரு. நியூசிலாந்து சீரிஸும் இருக்கு, ஆஸ்திரேலியா போறதுக்குள்ள அந்த ஃபார்ம் வேணும். ஏன்னா விராட் த பேட்ஸ்மேன் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப தேவை இந்தியாவுக்கு, எஸ்பெஷலி ஆஸ்திரேலியால. சோ அதனால மேபி அவரே கேட்டிருக்காரான்னு தெரியல. ஏன்னா அவரை கேட்காம டிசி வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போடுவாங்க அவரை, அது எனக்கு சந்தேகம் தான். சோ ஒருவேளை ஒரு ரஞ்சி டிராஃபி மேட்ச்ல ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேட்டிங் ஆடுறது பெட்டரா இருக்கு தோணுச்சாலும் தெரியல. பட் பாப்பா இந்த டெஸ்ட் எப்படி போகுது அப்படின்னு. அண்ட் கான்பூர் ஒண்ணு பத்ரி, கான்பூர்ல ஒரு மேட்ச் எனக்கு ஞாபகம் இருக்கு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இந்தியா வந்து அகமதாபாத்ல சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட தோத்தாங்க. அந்த வீரேந்தர் சேவாக் 300 அடிச்சாரு சென்னையில அந்த சீரீஸ்ல. இந்தியா 1 டவுன். அடுத்த மேட்ச் வந்து கான்பூர்ல 2 நாள்ல முடிகிற மாதிரி ஒரு பிச்சு கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு பிச்சு கொடுத்தாங்கன்னா இந்தியாவுக்கும் பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்ட் தெரியல. ஏன்னா வந்து இந்த சீரீஸ்ல ஆல்ரெடி 2 டெஸ்ட் சீரீஸ், ஒரு டெஸ்ட் இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. சோ இப்போ எனக்கு என்னமோ ரொம்ப ஒரு வைல்டு விக்கெட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். ப்ராபப்லி இந்த நேச்சுரல் நேச்சர் ஆஃப் த விக்கெட் அது ரொம்ப மாத்த மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். டிரா வந்தா பரவாயில்ல, வின் வந்தா சூப்பர் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு விக்கெட்டோட போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியா இஸ் ஆல்ரெடி ஒன் டெஸ்ட் மேட்ச், ஸோ தே வில் நாட் ரிஸ்க் லூசிங் திஸ் டெஸ்ட். ஏன்னா பங்களாதேஷ் மறக்காதீங்க, டீசென்டான ஸ்பின்னர்ஸ், டீசென்டான போலிங். இந்தியாவை டெஸ்ட் பண்ணாங்க பிரேத்தம், எப்படியோ கஷ்டப்பட்டு தேங்க்ஸ் டு அஸ்வின் அண்ட் ஜடேஜா ஒரு மாதிரி வெளில வந்துட்டாங்க. 140 for 6. ஸோ அதையும் நம்ம மறக்க கூடாது. சரி 11 அப்படின்னு வந்தா பிரேத்தம் ஏதாவது மாற்றங்கள் எதிர்பார்க்கலாமா? ப்ராபப்லி அக்கார்டிங் டு மீ, நான் வந்து என்னோட அப்சர்வேஷன்ல என்னோட ஒரு அனாலிசிஸ் சொல்றேன், அன்சேஞ்ச் 11 போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கேஎல் ராகுல் எனக்கு ஆனஸ்டா தோணுது அவரோட ஃபார்ம் கொஞ்சம் கன்சர்ன் அப்படின்னு. எஸ், நிறைய ரன் அடிச்சிருக்கலாம், நல்ல பிளேயரா இருக்கலாம், பட் இப்ப நிறைய பிளேயர்ஸ் விங்ஸ்ல வெயிட் பண்றாங்க. டெஃபினட்டா எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு சேஞ்ச் என்ன இருக்கும்னா, ஈதர் சிராஜ் ஆகாஷ் தீப்புக்கு பதிலா குல்தீப் வருவாருன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா பிளாக் சாயில் பிச்சு ஏதாவது பண்ணணும்னா குல்தீப் மாதிரி ஆள் சம்டைம்ஸ் டேக்ஸ் த விக்கெட் அவுட் ஆஃப் தி ஈக்குவேஷன். ஏன்னா அந்த ரிஸ்க் ஸ்பின்னர். சோ டெஃபினட்டா போத் வேஸ் பந்து திரும்ப கூடிய அபிலிட்டி இருக்கு குல்தீப்புக்கு. அதனால அந்த ஒரு சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு எனக்கு வந்து. பும்ரா பண்ண மாட்டாங்க. பும்ரா ஆடுவார், இல்லாட்டி அவ்வளவு தூரம் எதுக்கு போயிருக்காரு கான்பூர் வரைக்கும், அது பேசாம அவர் ஊருக்கே போயிருக்கலாம். பட் பும்ரா ஆடுவாரு, பட் குல்தீப் வருவாருன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். நீங்க கேஎல் ராகுல் சொல்றீங்க பத்ரி, கரெக்ட். பிளேயர்ஸ் வெயிட்டிங் இந்த விங்ஸ், அதெல்லாம் நல்லா தான் இருக்கு கேட்கறதுக்கு. அஜிங்கிய ரஹானேன்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் ஃபெயில் ஆகும் போது நிறைய பிளேயர்ஸ் வெயிட்டிங் இந்த விங்ஸ் இருந்தாங்க. அவருக்கு நீங்க தொடர்ந்து 15-20 மேட்ச் நீங்க ஆடுறது எவ்வளவு நாள் ஆடுன்னு கொடுத்தோம். கேஎல் ராகுல் கரெக்ட், அவரை பத்தி சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வேலிட் கொஸ்டின்ஸ் தான். பட் நீங்க ஒரு கடைசி டெஸ்ட் மேட்ச் அவர் ஆடுறது 86 அடிச்சாருங்க ஹைதராபாத்ல. சென்னை டெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அடிக்கல, செகண்ட் இன்னிங்ஸ் ஓகே ஒரு 20 நாட் அவுட் இருந்தாரு, டிக்ளேர் பண்ணிட்டோம். இன்னொரு 2 டெஸ்ட் கொடுங்க, இல்லன்னா சரி பிரிங் சம்படி எல்ஸ். சஃப்ராஸ் கான் இருக்காரு, இப்போ எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு பார்ப்போம். பட் ஐ திங்க் இந்த டெஸ்டும் ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. அடிக்கலைன்னா நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஒரு சான்ஸ் டெஃபினட்டா கிடைக்கும்னு நினைக்கிறேன். அவர் ஆஸ்திரேலியால ரொம்ப கீயா இருப்பாருன்னு நினைக்கிறேன் பத்ரினா. கரெக்ட். எனக்கு ஆக்சுவலி இந்த மாதிரி இதனாலதான் இந்த டிபேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க கேட்ட கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஈவன் தோ நீங்க பிலீவ் பண்ற ராகுல் மேல பிரஷரா இருந்தாலும், ஒரு ரஹானே கொடுத்தா ஏன் ராகுல் கொடுக்க கூடாது அப்படின்னு நீங்க கேக்குறீங்க பாத்தீங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருக்கு அவ்வளவு இன்னிங்ஸ் கொடுக்கும் போது ஒரு கேஎல் ராகுலுக்கு கொடுக்கலாம் அப்படின்றது ரொம்ப நியாயமான கேள்வி. பட் நான் எதிர்பார்க்கிறேன் எஸ், ஏன்னா பும்ராக்கு ரெஸ்பாண்ட் அடிச்சு கொடுக்க மாட்டாங்க. WTC பாயிண்ட்ஸும் ஒன்னு இருக்கு. பட் நான் வந்து 3 ஃபாஸ்ட் பவுலரோட போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கான்பூர் விக்கெட் லோவா இருக்கிறதுனால கொஞ்சம் ரிவர்ஸ் ஸ்விங் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த சீமர்ஸ் எவ்வளவு போடுவாங்கன்னு தெரியல. பும்ராவோட லோடியும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம் ஒரு எக்ஸ்ட்ரா சீமர் இருந்தா அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அண்ட் ஈவன் தோ தி விக்கெட்ஸ் சொல்ல முடியாது, இட்ஸ் 50-50 டிசிஷன் பிட்வீன் குல்தீப் அண்ட் முகமது சிராஜ். நீங்க 3 சீமர்ஸ் ஆடுறீங்கன்னா யஷ் தயாலுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறது தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நீங்க டைரக்டா அவருக்கு ஆஸ்திரேலியன் சீரீஸ்ல டெபியூ கொடுக்கறது கொஞ்சம் அன்ஃபேர், ப்ரெஷர் இருக்கும், கொஞ்சம் அவருக்கு நர்வஸா இருக்கும். அங்க போய் ஆஸ்திரேலியா மாதிரி, ஏன்னா குக்கபுரா பால் உங்களுக்கு ஒண்ணுமே சரி, பால் அலையாது, 20 ஓவருக்கு அப்புறம் அலையாது. அங்க போய் நீங்க அவருக்கு டெபியூ கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம் தான் அவருக்கு. மேபி நியூசிலாந்து சீரீஸோட அவருக்கு ஒரு டெபியூ கொடுப்பாங்களான்னு தெரியல. அப்படி நீங்க அவரை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா பெட்டர் டு பிளே. இங்க ஒரு மேட்ச் நீங்க ஆடுங்க ஆஸ்திரேலியா போறதுக்கு முன்னாடி, மேபி நியூசிலாந்து சீரீஸ்ல செய்வாங்களோ என்னமோ எனக்கு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் நான் என்னவோ நினைக்கிறேன் தேர்ட் குல்தீப் உள்ள வந்துருவாருன்னு, நீங்க இல்லன்றீங்க, பொறுத்திருந்து பார்க்கலாம். பொறுத்தது பார்ப்போம். எந்த டெசிஷன் எடுத்தாலும் அது வந்து ஒரு பேட் டெசிஷன் இல்ல குட் டெசிஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. இட்ஸ் ப்ராபப்லி அப் டு தி கண்டிஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன். ரோஹித் சர்மா என்ன கேட்கிறாரோ அதுபடிதான் போகும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ பிரேத்தம் ஃபார் கமிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி. உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கான் மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் இம்மீடியட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ கைஸ், see you soon, bye.